அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லோருக்கும் வணக்கம். நம்முடைய சிறைநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம், பொருளாதார முன்னேற்றம், மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த பதிவில் சித்தாச்சர சிகிச்சையினுடைய 2ஆம் பதிவாக ஒவ்வொரு உயிரெழுத்தையும் எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன உடல் மன ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்தாச்சர சிகிச்சை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்லிடுறேன். தமிழில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களையும் தனித்தனியாக உச்சரிக்கிறதன் மூலமாக பல்வேறு உடல் மனநலம் பெறலாம். பொதுவாக சொல்லுவாங்க, தமிழ் பேசினாலே ஆயுள் நீடிக்கும், நோய் குணமாகும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு பொதுவான கருத்து மாதிரியே தான் இருக்க ஒழிய சரியான விளக்கம் இதுக்கு நம்மக்கிட்ட இல்லை. இதை தான் சித்தாச்சர சிகிச்சை விளக்கமாக நமக்கு சொல்லுது. ஒவ்வொரு எழுத்துக்களையும் இப்போ நம்ம முதல்ல உயிரெழுத்து, அதில் 12 உயிரெழுத்துக்களையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். மற்ற எழுத்துக்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். முதல்ல இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கான விளக்கத்தையும் சொல்கிறேன். இந்த சித்தாச்சர சிகிச்சை பயிற்சியை நீங்கள் முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறப்போ நல்ல ஒரு அமைதியான இடத்துல நேராக உட்காந்துக்குங்க. கழுத்து, தலை, முதுகு எல்லாம் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 30-40 தரம் செய்து உடலையும் மனதையும் ஓய்வுபடுத்திக்கங்க. அடுத்ததாக ஆ அப்படிங்கிற முதல் உயிரெழுத்தை 5 முறை உச்சரிங்க. மெதுவாக உச்சரிக்கணும், நல்லா நீட்டி உச்சரிக்கணும். ஆ ஆ இந்த மாதிரி ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தை நீட்டி உச்சரிங்க. 5 முறை உச்சரிங்க. அடுத்தது உ, அதுக்கு அடுத்தது இம். இந்த எழுத்துக்கள் அத்தனையுமே இப்போ நான் உச்சரித்த மாதிரி நல்லா நீட்டி 5 முறை உச்சரிங்க. இது ஆரம்ப பயிற்சி. இதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரெழுத்தும் என்னென்ன நமக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உச்சரிக்கிறது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உயிரெழுத்தின் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய ஆ, இந்த ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தை சித்தாச்சர சிகிச்சைப்படி நம்ம உச்சரிக்கிறப்போ நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அடிப்படை உயிர் சக்தி மேம்படும். இது மட்டும் இல்லாமல் சோர்வு, பலவீனம் இதெல்லாமே சரியாகும். உடல் முழுவதும் நல்ல ஒரு சக்தி பரிமாற்றம் ஏற்படும். உடல் சக்தி மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சோர்வு பலவீனத்தை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆங்கிற எழுத்தை உச்சரிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிப்படை பயிற்சியாக ஆ உ இம் இதை செய்துட்டு ஆ அப்படிங்கிற உயிரெழுத்தை 10 முறை, குறைந்தது 10 முறை உச்சரிக்கலாம். அதிகபட்சமாக 15 முறை வரை உச்சரிக்கலாம். நல்லா நீட்டி உச்சரிக்கணும், உச்சரிப்பு தெளிவாக இருக்கணும். இதை நம்ம காலையில் மாலை 2 வேளை செய்துட்டு வரலாம். இப்படி செய்துட்டு வரப்போ உடல் சக்தி மேம்படும். அடுத்ததாக உயிரெழுத்தில் 2ஆவதாக இருக்கக்கூடிய ஆ, இந்த ஆ அப்படிங்கிற 2ஆவது உயிரெழுத்தை உச்சரிக்கிறதுனால இதயம், நுரையீரல் இதோடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மூச்சு பிரச்சனை, மூச்சு சம்மந்தமாக இந்த ஆஸ்மா கோளாறு இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை செய்துட்டு வர 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 தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக மனம் தெளிவாக அமைதியாக இருக்கும். இந்த மாதிரியான தேவைகள் இருக்கிறவங்க இந்த உயிரெழுத்தின் 2ஆவது எழுத்தை உச்சரிச்சிட்டு வரலாம். 3ஆவது எழுத்து இ. மூளையினுடைய செயல்பாடல் சிறப்பாக இருக்கிறதுக்கு, நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு, கவனச்சிதறல்கள் மாறுறதுக்கு, நல்ல ஞாபக சக்தி கிடைக்கிறதுக்கு, மறதியிலிருந்து விடுபடுறதுக்கு இ அப்படிங்கிற எழுத்தை நம்ம உச்சரிச்சிட்டு வரலாம். 4ஆவது எழுத்து ஈ. நரம்பு மண்டலம் சீராக செயல்படுறதுக்கும், மன அழுத்தம் பதட்டம் இதிலிருந்து விடுபடுறதுக்கும் ஈ அப்படிங்கிற நெடில் எழுத்தை உச்சரிச்சிட்டு வரலாம். அடுத்தது 5ஆவதாக இருக்கக்கூடிய உ. வயிறு, ஜீரண அமைப்பு இதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த உ அப்படிங்கிற உயிரெழுத்தை உச்சரிக்கலாம். செரிமானம் மேம்படுறதுக்கும் நல்லா சீராக ஜீரணமாகிறதுக்கும் நம்ம இந்த உ அப்படிங்கிற உயிரெழுத்தை பயன்படுத்திக்கலாம். 6ஆவதாக இருக்கக்கூடியது ஊ. உடல் உள் உறுப்புகள் சுத்தமாக இருக்கிறதுக்கும், சிறுநீரகம், இனப்பெருக்க உறுப்புகள் இதெல்லாம்
நல்லபடியாக செயல்படுறதுக்கும் இந்த ஊ அப்படிங்கிற உயிரெழுத்தை நம்ம பயன்படுத்தலாம். 7ஆவதாக இருக்கக்கூடியது ஏ. தோல் சம்பந்தமான பிரச்சனைங்க, இரத்த சம்பந்தமான பிரச்சனைங்க, அலர்ஜி அப்படிங்கிற ஒவ்வாமை, இந்த பிரச்சனைகளுக்கும் ஏ அப்படிங்கிற எழுத்து சிகிச்சை அளிக்கக்கூடியதாக இருக்குது. 8ஆவது எழுத்து ஏ. ஹார்மோன் சமநிலை பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் பெண்களுடைய பல்வேறு விதமான உடல் கோளாறுகளுக்கும் இந்த ஏ அப்படிங்கிற உயிரெழுத்து சிகிச்சையாக இருக்குது. 9ஆவதாக இருக்கக்கூடிய ஐ அப்படிங்கிற உயிரெழுத்தை நம்ம உச்சரிச்சிட்டு வர்றதுனால மன உறுதி, திடமான ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்குள்ளே ஏற்படும். பல்வேறு விதமான குழப்பங்கள், தடுமாற்றங்கள் இதெல்லாம் மாறி மனோதிடம் அதிகரிக்கிறதுக்கு நம்ம ஐ அப்படிங்கிற உயிரெழுத்தை பயன்படுத்தலாம். 10ஆவதாக இருக்கக்கூடிய ஓ. இந்த ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தை நம்ம பயன்படுத்துகிறப்போ உடலும் மனதும் மிகவும் அமைதி நிலைக்கு வரும். முக்கியமாக தியான பயிற்சி செய்கிறவங்க இந்த ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தை பயன்படுத்தலாம். அவங்களுடைய தியான நிலை மிக விரைவாக மேம்படும். 11ஆவது உயிரெழுத்து ஓ. இந்த ஓ அப்படிங்கிற உயிரெழுத்தை நம்ம பயன்படுத்துகிறப்போ ஆழ்ந்த மன அமைதி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற நிலை அடையிறதுக்கும் இது பயன்படும். ஓங்காரத்தினுடைய முதல் எழுத்தாக இதுதான் இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 12ஆவதாக இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஔ. இந்த ஔ அப்படிங்கிற உயிரெழுத்தை நம்ம சொல்லிட்டு வர்றதுனால உடலின் சக்தி ஓட்டம் மிக சிறப்பாக இருக்கும். உடலினுடைய செயல்பாடு, மனதினுடைய செயல்பாடு ரெண்டுக்குமான ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். உடலும் மனதும் இயைந்து செயல்பட்டு எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும். 12 உயிரெழுத்துக்களுக்குமான சிகிச்சை விளக்கங்களை இப்போ நீங்கள் பார்த்தீங்க. பொறுமையாக நிதானமாக இதை கவனித்து எழுதி வச்சுக்கிங்க. தேவைப்படுற சமயத்தில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு எழுத்தை 10லிருந்து 15 முறை உச்சரிங்க. கொஞ்ச நாள் ஆனதும் உங்களுக்கு பழக்கமானதும் 5 நிமிடங்கள் வரலும் கூட ஒரு எழுத்தை உச்சரிக்கலாம். அந்த மாதிரி உச்சரிக்கிறப்போ இன்னும் பலன் சிறப்பாக இருக்கும், கூடுதலாக இருக்கும். அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற தமிழ் எழுத்துக்களுடைய சிகிச்சை விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இந்த சித்தாட்சர சிகிச்சையை செய்கிறப்போ 3 விஷயங்கள் நல்லா நீங்கள் கவனித்து செய்யணும். 1, நீங்கள் எந்த எழுத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த எழுத்தை தெளிவாக நல்லா நீட்டி உச்சரிக்கணும். தடுமாற்றம் இல்லாமல் உச்சரிக்கணும், சீராக. அடுத்ததாக மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விட்டபடி இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். 3ஆவது முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எந்த உறுப்பு சார்ந்த எழுத்தை உச்சரிக்கிறீங்களோ அப்படி உச்சரிக்கிறப்போ அந்த சம்மந்தப்பட்ட உறுப்பை மனக்கண்ணில் கவனித்து பயிற்சியை செய்யுங்க. அப்படி செய்கிறப்போ பலன் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நீங்கள் இருக்கக்கூடிய குழுக்கள்லையும் அனுப்பி மற்றவர்களும் பயிற்சி செய்து பலனடைய உதவி செய்யுங்க. நிச்சயம் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு, லைக் பண்ணதுக்கு, ஷேர் பண்ணதுக்கு, கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேல்ந்தபடி தவம் செய்யும் வல்லமை பெற்றவர், 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர், சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டும் பெற்றவர், உளவியல் ஆலோசகர், சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்.